Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில फ्रेंड्स வந்து கேக்குறாங்க. அதாவது சில சேனல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்க சேனல் பேர் பக்கத்துல ஒரு டிக் மார்க் இருக்குதே, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெரிஃபிகேஷன் டிக் மார்க் அல்லது வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அப்படினு வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம யூடியூப் சேனலை இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புல இருந்தே நமக்கு வெரிஃபைடு டிக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவோம். அது வேற, இந்த அதாவது இந்த வெரிஃபைடு பேட்ஜ் அப்படிங்கிறது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சேனலை லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோம் பேஜில் ஒரு டிக் மார்க் வந்து இருக்கும். அப்படி இருந்தனால நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு வெரிஃபைடு சேனல் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நம்ம சேனல் வந்து ஒரு இம்பர்சனேட் பண்ணுற சேனலாக இருக்குது, அதாவது ஆள்மாறாட்டம் பண்ணுற சேனல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே ஒரு பாப்புலராக ஒரு சேனல் இருக்கும், அதே மாதிரி அதே பேரோடையோ இல்லை அதே லோகோ மாதிரியோ எப்படியோ பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு சேனலை நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபைடு டிக் மார்க் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, நமக்கு ஒன்ஸ் வந்து வெரிஃபைடு டிக் மார்க் வந்து கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம சேனலோட பேரை மாற்றணுன்னா அந்த வெரிஃபைடு டிக் மார்க் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரீஅப்ளை பண்ணி தான் நம்ம வந்து வாங்க முடியும். அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் நம்மளோட சேனலுக்கு வந்துருச்சுன்னா கூட திடீர்னு வேணும்னா நம்மளோட சேனலோட அந்த வெரிஃபைடு டிக் மார்க்கை அவங்க எடுக்கலாம். ஒரு சில சேனல்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூடியூப் தரப்பில் இதை அப்ளை பண்ண முடியும். இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு வேறு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் ஆப்பில் மொபைல் ஃபோனில் தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த சேனலுக்கு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அப்ளை பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த சேனல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை, ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் டிஸ்கிரைப் யுவர் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜஸ் ஆன் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சேனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். வெரிஃபிகேஷன் பேட்ஜஸ் ஆன் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது நம்மளோட சேனல் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வெரிஃபைடு டிக் மார்க் இருக்குனாலே அது வந்து வெரிஃபைடு சேனல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. ஒன்று, நம்மளோட சேனலோட பெயர், அதாவது சேனல் நேம் வந்து வேணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஐடி வந்து வேணும். சேனல் ஐடி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கூட நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது நம்மளோட மொபைலில் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து நம்ம யூடியூப் வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டு நம்ம இதை வந்து செய்யலாம். அப்போ நம்ம இந்த ஹியர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னா அது வந்து ரீடைரக்ட் ஆகி நம்மளோட டெஸ்க்டாப் செட் மோடுக்கு வந்து போயிடும். அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நமக்கு வந்து இப்படியே காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் உங்களுக்கு ப்ளூ கலரில் காப்பி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த காப்பி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட சேனல் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இங்கே சேனல் நேம் இருக்கக்கூடிய இடத்துல சேனல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். சேனல் ஐடி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம காப்பி பண்ணிட்டு வந்ததை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யுவர் இமெயில் ஹேஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லி வரும். தேங்க்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் த சேனல் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இமெயில் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மெயிலும் வரும். என்ன மெயில்னா சேனல் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் வந்து அதில் தெரியும். அதாவது 20ஆம் தேதி மே தான், 20 மேல தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நைட்டில் வந்து 20:50, அதாவது 8:50க்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 நாள் தான் டைம் எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு சேனல் வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் வந்து வந்திருக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவே வெரிஃபிகேஷன் வந்து பேட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹோம் பேஜை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் பேர் பக்கத்தில் நமக்கு ஒரு டிக் மார்க் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கமெண்ட் நம்ம பண்ணுற இடத்துல நமக்கு வந்து அந்த டிக் மார்க் வந்து இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து வெரிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்மளோட சேனலுக்கு வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கட்டாயமாக தேவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஆர் ஆதென்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட சேனல் வந்து உண்மையான ஒரு சேனல் தானே அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கட்டாயமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கம்ப்ளீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். என்னென்னா நம்மளுடைய சேனல் வந்து பப்ளிக்கில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சேனல் பேனர் வந்து கட்டாயம் இருக்கணும். நம்ம சேனல் ஆர்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கட்டாயம் இருக்கணும். அதாவது நம்ம அபவுட் செக்ஷனில் எழுதுறது தான். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம லோகோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதுக்கப்புறமா கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ஆக்டிவான ஒரு சேனலாக இருக்கணும். இவ்வளோ தான் அவங்க எலிஜிபிலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்னா ஒரு சில கேசஸில் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் இல்லாமல் கூட நாங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூடியூப்பை தவிர்த்து வெளியேயுமே நல்ல ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில். மற்றபடி இதில் வந்து காப்பிரைட்டு அதெல்லாம் வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டியில் சொல்லவே இல்லை. ஆனால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து கட்டாயமாக முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அதை வந்து பார்த்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்மளோட சேனலில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக் மார்க் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதனால தான் அடுத்த சேனலில் போய் கமெண்ட் பண்ணும்போதும் அந்த சேனல் பேர் பக்கத்தில் அந்த டிக் மார்க் வந்து அப்படியே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.